நாங்கள் என்ன டெஸ்ட் பண்ணிக்கிறோம் ஷோர்ட்டாக சொல்லுங்க பாபு. ஆஹ் நாங்க வேர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ற இடத்துல மேபி எண்டிங் ஆயிக்கலாம் நடு ஆயிக்கலாம். நாங்க ஸ்டாப் பண்ற நேரத்துல அதை ட்ரக் பண்றதான பேசிக் ரூல்ஸ்ல ஒன்று பார்த்தோம். அதுல நான் லாஸ்ட் சுக்குன் வச்சு ஒரு என்ன ஒரு லாஸ்ட் லெட்டரை வந்து நாங்க சுக்கூன் வச்சு நிப்பாட்ட கொள்ள அதுக்கு முதல்ல வர லெட்டர் சுக்கூன் இல்லாட்டி மத்துட ஒரு சிம்பிளா இல்லாட்டி ஒரு லெட்டரா ஈந்தா அதுக்கு முதல்ல ஈக்கிற லெட்டரை நாங்க 3 செகண்ட் இல்லாட்டி 4 to 5 கவுண்ட்ஸ் ட்ரக் பண்ணி ஓதணும். வெரி குட், நல்லா மாஷா அல்லா, மிச்சம் நல்லா. நாங்கள் இன்றைக்கு இன்னும் ஒரு புதிய சப்ஜெக்ட்டுக்கு வரோம். குர்ஆனை நாங்கள் ஓதுற டைமில் எப்படி நாங்கள் ஃப்ளோ ட்ரெக்கில் ஓதலாம், ஸ்ட்ரகிள் இல்லாமல் இடையில பேத்துட்டு ஸ்டாப் என்ன சரி தடுமாறி கொண்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கொண்டு குழப்பங்கள் ஆகிக்கொண்டு இல்லாமல் ஃப்ளோ ட்ரெக்கில் எங்களுக்கு குர்ஆனை எப்படி எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் வச்சுக்கொண்டு எங்களுக்கு தெரிஞ்ச லெட்டர்ஸை வச்சுக்கொண்டு லெட்டர்ஸ் ஸ்டைல் உண்டு எங்களுக்கு தெரிந்தானே, அந்த ஸ்டைலை வச்சுக்கொண்டு நாங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் என்றுதான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற தலைப்பு. ஓகே, அந்த வகையில் குர்ஆனை முதலாவது நாங்கள் பார்த்து தான் ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்படித்தானே? பார்த்து நாங்கள் ஓதுறோம். இந்த பார்த்து ஓதுறது என்ற கன்செப்ட்ல குர்ஆனை நாங்கள் ஓதுற டைம்ல முதலாவது ரெண்டு டூல்ஸை நாங்கள் யூஸ் பண்ணணும் ஓதுறதுக்கு. முதலாவது எங்களோட ஐ கான்டாக்ட், கண்ணால நாங்கள் ரிசைட் பண்ணணும், கண் ஓதணும் பெஸ்ட். நம்பர் டூ, எங்களோட வாய் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை ரிசைட் பண்ணணும். இது ரெண்டும் மீது, இது ரெண்டும் ஒரு ஃப்ளோவில் தான் ஒர்க் பண்ணும். ஒரு ப்ரொசஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிற டைம் வந்து ஒரு ஃப்ளோ ட்ரெக் கொண்டிக்கும், எது முன்னுக்கு எது பின்னுக்கு என்ற ஒரு கான்செப்ட் கொண்டிக்கும். இப்போ நீங்கள் பாருங்க பாவம், ஐ கான்டாக்ட் கண்ணால் ஓதுறது கொஞ்சம் முன்னாடி ஃபோர்வர்டாக அதை ஃபாலோ பண்ணி கொண்டு வாய் என்ன செய்யும் என்றால் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வரும். ஓகே, இது நாங்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்றால் இந்த வசனத்தை நாங்கள் எடுத்தோம் என்றால் இதில் ஈயாக்க என்றதை கண் பார்க்குற அந்த ஸ்டைல் அந்த டைமில் ஈய என்ன செய்யும், எங்களோட வாய் ஓதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். அதே நேரம் நஅபுது என்றதுக்கு உள்ள போற நேரம், பார்க்கறதுக்கு போற நேரம் ந என்றத கண் சாரி வாய் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் ஆகும் புது என்றாங்கள போற நேரம். அதே மாதிரி புது என்று நீங்க உச்சரிச்சு முடிகிற நேரம் வாய் என்ன செய்யணும், வ ஈயாக்கைய பார்க்கணும். இந்த ஃப்ளோ ட்ரெக்ல ரெண்டுமே போய்கொண்டே இருக்கணும். ரைட், சரி. இப்ப நாங்க பார்ப்போம், இப்படி ரெண்டு ட்ராக்கும் சரியான ஃப்ளோவில் சரியான ப்ரொசஸில் ஒர்க் பண்ணல, ஃபங்க்ஷன் ஆகலைன்னு சொன்னால் எங்களோட ஓதல் மஸ்ட் கண்டிப்பாக இடையில ஸ்ட்ரகிள் ஆகும், கன்ஃபியூஸ் ஆகும், ஃப்ளோ ட்ரெக் இல்லாமல் போகும். சரியா? இப்போ நாங்கள் பார்ப்போம் எங்களோட ஓதல் ஃப்ளோ ட்ரெக் இல்லாமல் போகிறதுக்கான ரீசன் என்ன வாய்க்கும். எங்களோட ஓதல் தமிழ் ட்ரீட் பண்ணலுமா? ஒரு அளவு கேளும். சரி, ஓகே. அப்போ கொஞ்சம் அப்போ எங்களோட ஓதல் நாங்கள் சரளமாக ஓதுறேன்னு சொல்லுவோம், ஃப்ளோ ட்ரெக்ல ஓதுற அந்த ஓதல் எங்கள்கிட்ட இல்லாமல் போகிறதுக்கான ஸ்ட்ரகிளான ஓதலை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ரீசன் 4 இது. நம்பர் 1, ஒன்றை ஒன்று முந்துதல், ஒன்றை நாங்கள் ஃபார்வர்ட் ஆகி கொண்டு போகிறோம். அப்படின்னா என்னென்றால் பேசிக்கலி ஃபெஸ்ட்டுக்கு எது மூவ் ஆகணும், எங்களோட கண். அதை ஃபாலோ பண்ணி கொண்டு தான் எங்களோட வாய் போகணும். இது விளங்குது, அந்த கான்செப்ட் விளங்குதா? எஸ், இது ரெண்டும் மாறி நடந்துச்சுண்டா, முதலாவது வாய் போற நேரம் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போற நேரம் பின்னாடி எங்கட கண் போச்சுதென்றால் அங்க இஷ்யூஸ் வரும், எங்கட ஓதல் ட்ரக் உடையும், அந்த சரியான ட்ரெக் வராது, ஃப்ளோ ட்ரெக் உடையும் முதலாவது. ரெண்டாவது, ரெண்டுக்கும் இடையில கெப் கூடுதல். அப்படின்னா என்ன, கண் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஈயாக்க என்று பார்த்து வாய் ஈயாக்கைய ஃபாலோல ஸ்டார்ட் பண்ற டைம் கண் உண்மையில் எங்க ஈக்கணும், நபுதுவை பார்த்து அந்த அதை ரீட் பண்ணிக்கணும். ஆனா எங்கட கண்ணுக்கு ஈக்கிற ஒரு நேச்சரான ஸ்பெஷலான ஒரு குவாலிஃபிகேஷன் என்னண்டா, பெரிய பெரிய திறமை என்னண்டா, அவர் ஃபாஸ்டா பேத்துடுவார், நிக்க மாட்டார்.
அப்ப ஈயாக்கன்னு ம். நீங்க ஓதை ஸ்டார்ட் பண்ணக்கொள்ள எங்கட கண் நஸ்தாயினை பார்த்து முடிச்சிருந்தால் அப்ப கண்ட பிளேஸ் இப்ப எங்க இருக்குது, எங்கட வாய்ட பிளேஸ் இங்க இருக்குது. சோ இது போல பெரிய ஒரு கேப் கேப் உண்டு. கேப் கொண்டு வருது. அதான் நான் ரெண்டா சொல்றோம், ரெண்டுக்கும் இடையில இடைவெளி கூட கூடாது, இடைவெளி மிச்சம் நிலக்கூடாது. மூணாவது, கண்ணினுடைய வாசிப்பு, கண்ணால ரீட் பண்ற அந்த ஸ்பீட், உண்மையில கண்ணால ரீட் பண்றதுங்கிறது சரி ஃபாஸ்ட். நீங்க ஒரு புக் கொண்ட ஐ கண்டக்டை மட்டும் யூஸ் பண்ணி நீங்க ரீட் பண்ணீங்கன்னா நீங்க வாசிக்கிற எடுக்கிறது டைமிங் தானே, அந்த டைமுக்கும் நீங்க வாயால ஒவ்வொன்றா ப்ரொனன்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றதுக்கு எடுக்கிற டைமுக்கும் இடையில, டைம் பீரியடுக்கும் இடையில பெரிய டிஃபரெண்ட் இருக்கும். ம். சரியா? எனவே அப்ப அதுல மீனிங், எங்கட கண்ணால நாங்க ப்ராக்டிஸ் பண்ற அந்த ஸ்பீடுக்கு நாங்க வாயால ப்ராக்டிஸ் பண்ணிடுமா? அதுனா விளங்குதா சொல்றது? ஓ ஓ. கண்ணால ரீட் பண்ற அந்த ஸ்பீடுக்கு வாயால ப்ராக்டிஸ் பண்ணா என்ன நடக்கும்? ராகம் இல்லாம லைக் ஒரு எங்கட வாய் என்ன சொல்றது, சரியான ஸ்டைலுக்கு சரியான உச்சரிப்பை கொண்டு வராது. அது நிறைய ஓ. இஷ்யூஸ் வரும். ரைட் இல்லைங்களா? ஓ விளங்கிச்சு. ஓகே. மூணாவது லாஸ்ட் பாயிண்ட், ரெண்டும் ஒரே இடத்துல சந்திச்சு கொள்ற. உதாரணத்துக்கு ஈயாக்க என்று கேவத்தான் நீங்க உச்சரிக்கிறீங்க, இந்த கேவத்தான் நீங்க பார்த்து கொண்டு நிற்கிறீங்க. அப்படி என்றால் என்ன நடக்கும்? உங்களுக்கு அடுத்த லெட்டர் என்ன என்று சொல்லி உங்களுக்கு தெரியாது. ஆ, அடுத்த லெட்டர் என்ன என்று சரி உங்களுக்கு என்னன்னு விளங்கு. தெரியாது. சோ என்ன நடக்கும்? இப்படி ஓதுறது நீங்க சம்டைம் காதல கேட்டுப்பீங்க, ஈயா க க க க க ந ந ந ந அபு ந அபு ந அபு து து வ என்று சொல்லி முன்னுக்குள்ள எழுத்துக்கு ரிப்பீட் ஆகிக்கொண்டு ஓ. ரிப்பீட் ஓதுவாங்க. ஏனது? ஏண்டால் அவங்களோட ஸ்டைல்ல அவங்க பழக்கப்பட்டிருக்கிற அடுத்த லெட்டரை பார்த்து பழக்கப்படல. ஈயா கேண்டு ஓதுறம் என்றால் கே என்று ஓதுற ரிசைட் பண்ண அந்த டைம் நஅபுது நஅவ நான் பார்க்கணும், அதை நான் ரெடி ஆகணும் என்ற அந்த கான்செப்ட் எங்ககிட்ட இல்ல. திருப்பி நஅபுது என்று ஓதுற நேரம் பூ து வ இப்படி நாங்க மெதுவா மூவ் ஆகி கொண்டு போற அந்த ஸ்டெப் கொண்டு இல்லாத சந்தர்ப்பத்தில் இந்த இஷ்யூ, நான் சொன்ன அந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஓகேயா? விளங்கினா இஷ்யூ சரியா? நீங்க ஓ சொல்லுங்க. விளங்கி. அப்ப நீங்க விளங்கி. செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா, நீங்க செய்ய வேண்டிய வேலை, இதுல உங்கள்ட்ட இருக்கிற பிராக்டிஸ்ல இருக்கிற இஷ்யூஸ் எங்க இருக்குங்கிறத நீங்க தேடி பார்க்கணும். நீங்க பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வர டைம்ல உங்களோட இஷ்யூ எங்க இருக்குது, எந்த இடத்துல நீங்க இந்த ஃப்ளோ ட்ரெக்ல இருந்து உடஞ்சி போறீங்க என்கிறத நீ தேடி பார்க்கணும். இல்லையா? ம். ஓ ஓ. உங்களோட ஓதல் நீங்க தேடலாம். நீங்க ஓதி கொண்டு பார்க்குற நேரம் இதை நீங்க தேடி பார்க்கலாம். தேடி பார்த்து அந்த இடத்தை நீங்க சரியா ஐடியா பண்ணிக்கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் நான் கிளாஸ்ல வந்து நிறைய வசனங்களை தான் இதுக்கு பின்னாடி பிராக்டிஸ் பண்ண போறோம். அப்ப அந்த இடங்கள்ல நீங்க அந்த இடங்களை அடையாளப்படுத்தலாம். அப்போ அந்த வகையில இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தோட இந்த நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தின சப்ஜெக்டோட நாங்க ஓதுறதுக்கு ரிசைட்டிங் என்ற அந்த கான்செப்டுக்குள்ள போறதுக்கான பேசிக் நீட்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒன்று, எண்ட் ஆஃப் த வேர்சஸ்ல என்ன ஸ்டைல்ல நாங்க ஸ்ட்ரோக் பண்ணணும், எந்த ப்ராப்ளம்ஸ் எந்த அந்த சேலஞ்சஸ் அதுக்கான சொல்யூஷன் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டோம். நம்பர் டூ, ட்ராக் பண்ணி ஓதுற சப்ஜெக்ட்ல வரக்கூடிய இஷ்யூஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிறோம். அதோட வர சப்ஜெக்ட் முழுமையாக உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்குது. அந்த ட்ராக் எப்படி நாங்கள் கிளியர் பண்ணி எடுத்துக்கொண்டு எங்களோட டோனை எப்படி நாங்கள் டெவலப் பண்ணலாம் என்ற கான்செப்ட் முழுமையாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டு நீங்கள் அதில் வெரி கிளியர் ஆகிட்டீங்க. இன்றைய பாடத்தோட அந்த டிராகிங்கை யூஸ் பண்ணி எண்ட் ஆஃப் த வேர்சஸ்ல ஸ்டாப் பண்ண வேண்டிய மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் லெட்டர்ஸ்ட ப்ரொனன்சியேஷனை வச்சுக்கொண்டு வசனம் ஒன்றை எப்படி நாங்கள் ஃப்ளோ ட்ரெக்ல ப்ராக்டிஸ் பண்ணுறேன், இடையில போயிட்டு ஸ்ட்ரகிள் ஆகிக்கொண்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கொண்டு தடுமாற்றம் இல்லாமல் எப்படி நாங்கள் அந்த ஃப்ளோ ட்ரெக்ல ப்ராக்டிஸ் பண்ணுறேங்கிற இந்த மூணாவது பார்ட் இதையும் நாங்கள் இன்றையோட உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நாங்கள் இன்ஷால்ல நேரடியாக
குர்ஆனை ரிசைட் பண்ற வேர்சஸ் ஸ்டைலுக்கு நான் பேத்திடுவோம். எங்களுக்கு சுமாராக 13 சாப்டர் இதுல. இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இதுல நாங்க அல்பபெட்டிக் ஆர்டரை டார்கெட் பண்ணல. இந்த சாப்டர்ல அல்பபெட்டிக் ஆர்டர் நாங்க டார்கெட் பண்ணல. நாங்க அதுல இருந்து இன்னும் ஒரு ஸ்டெப் மூவ் ஆகிக்கிறோம். அதாவது எந்தெந்த லெட்டருக்கு இடையில ரிலேட்டட் கூட இருக்குதோ அந்தந்த லெட்டரை நாங்க ஜாயின் பண்ணிக்கிறோம். ஃபார் த எக்ஸாம்பிள் அலிஃபுக்கும் ஐனுக்கும் இடையில ரிலேட்டட் கூட. நம்பர் 3 பாருங்க, சின்ன தேய்க்கும் பெரிய தாக்கும் இடையில ரிலேட்டட் கூட. நம்பர் 5 ஹே ஹே ஹா, அந்த ஹேடு வர அந்த ரிலேட்டட் சில எழுத்துக்கள் பக்கத்து பக்கத்துல வரக்கூடிய எழுத்துக்கள் அல்பபெட்டிக் ஆர்டர்ல. பட் அதுக்கும் இடையிலும் ரிலேட்டட் சரி. நம்பர் 6 பாருங்க, தால் தால். நம்பர் 7 சீன் ஷீன் ரெண்டு நிக்குது. நம்பர் 9 காஃப் கேஃப். நம்பர் 10 லாம் மீம் நூன் வாவ். இப்படி சில இடங்களும் நிக்குது. இன்ஷால்லா இது பத்தி ஒவ்வொன்றா நாங்க பின்னாடி பார்ப்போம். இப்ப நீங்க இன்றைய சப்ஜெக்ட்ல இருந்து லேர்ன் பண்ணி அதை நீங்க உங்களோட ப்ராக்டிஸ்ல நேச்சர்ல நீங்க சும்மா நார்மலா ப்ராக்டிஸ் பண்றதுல இருக்கிற அந்த இஷ்யூ இன்ஷால்லா நீங்க கிளியர் பண்ணிட்டு வரணும் அடுத்த பாடத்துக்கு. இன்ஷால்லா அடுத்த பாடத்துக்கு நாங்க நேரடியா சப்ஜெக்டை ஒவ்வொரு பாடத்துக்கு பேசிடுவோம். டவுட் இருந்தா கேட்கலாம். டெய்வெல்லாம் படித்த பாடத்துல டவுட் இருந்தா கேட்கலாம். இல்ல அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு இதுவரைக்கும் எல்லாம் கிளியரா விளங்கிச்சு. ஓகே நல்ல. ஓகே அப்போ இதுல நோட்ஸ் தமிழ்ல தான் நிற்கிற ரெக்கார்டிங்லயும் நீங்க நிதானமா பார்த்தாலும் நோட்ஸ் உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். இன்ஷால்லா சப்ஜெக்ட் அடுத்த கிளாஸ். இல்ல எனக்கு தமிழ் வாசிக்கலாம் கூட்டி, அண்டர்ஸ்டாண்டிங் ஆனா அந்த ஓ விளங்கிக் கொள்ள கஷ்டமா ஓகே பெரிய வேர்ட்ஸ் எல்லாம். சரி ஓகே நல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். வாழ்க்கை